வணக்கம் வியூவர்ஸ், நான் ஒளியோகன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன்ல இருந்து ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. அதாவது கரெக்டாக திருச்சி ஜங்ஷன்ல 7 AM கிளம்புற ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தாங்க நான் இப்போ போயிட்டு இருக்கேன். அதுவும் ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜேர்னிங்க இது. நம்ம ராமேஸ்வரம் புது பாம்பன் பாலம் திறந்துட்டாங்க. ஸோ திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் தாங்க நான் இப்போ போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஜேர்னி. மதுரையிலேருந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் திருச்சியிலேருந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதுவும் நல்லதாக தான் போச்சு. இந்த ரூட் நம்ம பண்ணதில்லை அப்படின்றதுக்காக திருச்சியிலேருந்து நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ எனக்கு அங்கே திருச்சி ஜங்ஷனில் இந்த ஃபுல் வீடியோ, இன்ட்ரோ வீடியோ இந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியல. ட்ரெயின் வரது மட்டும், பிளாட்ஃபார்முக்கு வரதை மட்டும் தான் நான் எடுத்தேன். மிச்சம் இன்ட்ரோ எல்லாத்தையுமே நான் ட்ரெயினுக்குள்ள உட்காந்து பேசிடலான்றதுக்காக தான் ஒரு விண்டோ சீட்டு, அதுவும் எமர்ஜென்சி விண்டோ இருக்கிற மாதிரி, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி பார்த்து உட்காந்துட்டேங்க. லக்கிலி நமக்கு அமைஞ்சிருச்சு. அதாவது ட்ரெயினோட ரைட் சைடில் ரோட் பிரிட்ஜ் இருக்கும்ல, அந்த பிரிட்ஜ், பழைய பாலம், நம்ம பாலம் மூணுமே பார்க்குற மாதிரி விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் ஒரு விண்டோ சீட்டில் தாங்க உட்காந்துருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் டிராவல் பண்ற இந்த ட்ரெயினோட நம்பர் 16849ங்க. டெய்லி திருச்சியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரம் போற மக்களுக்கு மட்டும் இல்லைங்க, இது கவர் பண்ற ரூட்டு தாங்க. ஏன்னா குமரமங்கலம், கீரனூர், காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த ரூட் எல்லாமே கவர் பண்ணி போறதுனால இந்த வழியில போற மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு டெய்லி மார்னிங் ட்ரெயின் ஆப்ஷனுங்க. சப்போஸ் வெளியூருக்கு சென்னை, கோயம்புத்தூர் ஆர் சவுத் சைடு இல்ல நார்த் எங்க இருந்து போயிட்டு வந்தாலும் திருச்சி கனெக்ட் பண்றதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குங்க. பட் இந்த சிங்கிள் ரூட் சைட் கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் தாங்க நிறைய இருக்கு. ஸோ இந்த சைட் போற மக்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரெயின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் இப்ப லாஸ்ட் 2 days தாங்க போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நேற்று தான் போச்சுங்க, முந்தா நாள் போகல. முந்தா நாள் 12 மணிக்கு தான் நம்ம பிஎம் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஸோ நேற்று ஒரு ரன் போயிருக்கு, இன்னைக்கு செகண்ட் ரன். அண்ட் நம்ம முந்தா நாள் பண்ணணும்னு நினைச்சோம், அது பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு டேட் ஏப்ரல் 8 காலையில் 7 மணிக்கு திருச்சியில இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். டைம் கரெக்டா 7:21 ஆகுதுங்க. குமரமங்கலம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான குமரமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோங்க. ஸோ கைஸ், நம்மளோட இந்த ஜேர்னி திருச்சி ஜங்ஷன்ல ஸ்டார்ட் ஆச்சுங்க. காலையில 7 AM திருச்சி ஜங்ஷன் 7th பிளாட்ஃபார்ம்ல இந்த ட்ரெயின் வந்து ஆன் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட லோக்கோ இன்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினுங்க. இன்னும் இந்த லைன்ல வந்து ஃபுல்லா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்லாம் முடியல. ஸோ அதுக்காக டீசல் இன்ஜின் தாங்க இப்போ இந்த பேசஞ்சருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இப்போ கரெக்டாக 7:35 ஆகுதுங்க. ஒரு 7 minutes டிலேல கீரனூர் வந்திருக்கோங்க. இது நம்மளோட திருச்சி ஸ்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி 2வது ஸ்டாப். இந்த 2வது ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஷன் தாங்க. 2 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும், நடுவில் ஒரு சிங்கிள் லைன் லேயர் இருக்கும். ஸோ அதுவும் பாருங்க, வந்து நிப்பாட்டினா ஒரு 30 seconds தான். பெருசாக யாரும் இறங்கல ஏறல, 1 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இங்கே நிப்பாட்டுவாங்க. பட் இந்த சரௌண்டிங் லொக்காலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக இருக்குங்க. சுற்றி எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும். சின்ன கிராமமாக இருந்தாலும் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜேர்னியில் நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்மால் வில்லேஜஸ் தான் நம்மளோட ஜேர்னி இன்னும் அழகாக்குதுன்னு சொன்னாங்க. நம்மளோட 3rd ஹால்ட்டான வெள்ளனூர் வந்திருக்கோங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 seconds தாங்க. பிகாஸ் யாரும் பெருசாக இறங்கி ஏறவே இல்லை சுத்தமாக. அதனால வண்டி உடனே நிப்பாட்டிட்டு எடுத்துட்டாங்க. இதுவுமே ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க. நமக்கு திருச்சியிலேருந்து 3rd ஹால்ட் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், இங்கே ஒன்று, மொத்தமே 2 பிளாட்ஃபார்ம் தான். நடுவில் மட்டும் அந்த சென்ட்ரல் ட்ராக் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டேஜான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் லுக்குமே இங்கே கிடைக்குங்க. நாம இப்போ கரெக்டாக புதுக்கோட்டையில் இருக்கோங்க. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பேசஞ்சர் இருக்குல்ல, இதோட ஆப்போசிட் சைடு அதே வண்டி இருக்கும்ல, அதுதாங்க இது பாருங்க.
ரேக் ஷேரிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் புதுக்கோட்டைக்குன்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. புதுக்கோட்டை ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ் இந்தியா டைம்ல மொத்தம் ஒரு 565 ப்ராவின்சஸா நம்ம தமிழ்நாடு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அப்படி ரூல் பண்றப்ப புதுக்கோட்டை மக்கள்லாம், அதாவது புதுக்கோட்டை ஊருக்கான ஒரு மன்னர் இருப்பார்ல, ஸோ சொந்த ஊர்ல சொந்த மன்னரே ஆண்டதுன்றது புதுக்கோட்டையில மட்டும்தாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இன்னமுமே கூட அந்த ஆர்கிடெக்சரல் டச் வந்து அப்படியே தாங்க இருக்கும். உள்ள ஊருக்குள்ள இருக்க அந்த பில்டிங்ஸா இருக்கட்டும், அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு சில பில்டிங்ஸ் எல்லாமே கூட அந்த டச் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ புதுக்கோட்டை ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேஷன்ஸுங்க இந்த ரோட்ல. டைம் கரெக்டா 8:11 ஆகுதுங்க. திருமயம் ரீச் ஆயிட்டோம். திருமயமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜய ரகுநாத சேதுபதினு சொல்லி ஒரு அரசர் கட்டின ஒரு பெரிய ஃபோர்ட் ஒன்று இருக்குங்க. திருமயம் ஃபோர்ட்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு அதோட அந்த ஒரு பெரிய வைடான ஒரு ஒரு கிட்டத்தட்ட 40 to 45 ஏக்கர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்குங்க. ஸோ அதுதான் இந்த ஊரோட பெரிய ஒரு பெருமை. அண்ட் இங்கேயுமே ஒரு 1 minute ஹால்ட் தாங்க. ஸோ பாம்பன் கிட்ட இந்த மாதிரி தாங்க நான் வீடியோ எடுக்க போறேன். ஸோ கடலுக்கு வெளியே கேமராவை நீட்டி அதுக்கு மேல டாப் வியூல இருந்து ட்ரெயின் எப்படி தெரியுது, நமக்கு இங்க இருந்து எப்படி வியூ இருக்கு, இது எல்லாத்தையுமே தாங்க நான் இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க கவர் பண்ண போறேன். அடுத்த ஸ்டேஷனான கோட்டையூர் அப்படின்ற இடத்துக்கு 4 minutes டிலேல வந்திருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடிக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், ஒரு டவுன்ஷிப் மாதிரி. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா பெரிய க்ரௌட் டீபோர்டிங்லாம் இல்லை, வெரி ஃபியூ மெம்பர்ஸ் தான். ஆனால் நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே மார்னிங் அண்ட் ஈவினிங்ல வந்து இந்த பேசஞ்சர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திருச்சியிலேருந்து நம்மளோட 7th ஸ்டாப்பான காரைக்குடி ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோங்க. இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபேமஸ் ஸ்டேஷன்ஸ்னே சொல்லலாம். அதாவது செட்டிநாடு ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜனோட ஹாட்ஸ்பாட்டே இந்த காரைக்குடி தாங்க. காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான க்ரௌடு இறங்கவும் செய்கிறாங்க, ஏறவும் செய்கிறாங்க. ஏன்னா செட்டிநாடு சுற்றி இருக்கிற எல்லா பிளேசஸ்க்குமே காரைக்குடி ஒரு மேஜர் ஸ்பாட். ஸோ ட்ரெயினில் திருச்சியிலேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே இறங்கி தான் பஸ்ஸில் மாறி போவாங்க. அண்ட் காரைக்குடியில் உங்களுக்கு ஹால்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேஷனோட ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் இறங்கி தண்ணி வேணும், இல்லை ஸ்நாக்ஸ் வாங்கணும், இல்லை ஏதாவது டிஃபன் வாங்கினா கூட நீங்கள் இறங்கி வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி திருச்சியிலே வாங்கிட்டேங்க, வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஒரு அரௌண்ட் 7 AM சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ கீழே இறங்கலை. நமக்கு இந்த விண்டோ சீட் ரொம்ப வசதியாக போனதுனால கீழே இறங்கி வீடியோ எடுக்கின்ற அவசியமே இல்லாமல் போச்சுங்க. உட்காந்த இடத்துல இருந்தே பேசிக்கிறலாம். ஸோ அது ரொம்ப வசதியாக போச்சு. அண்ட் காரைக்குடி பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, உங்களுக்கு ஆர்கிடெக்சர் லவர்ஸ், ஃபுட் லவர்ஸ் எல்லாம் இங்கே வந்தாங்கன்னா அடுத்து போகவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டாக இருக்குங்க. செட்டிநாடு சமையல்னா அவங்க யாருக்கு தெரியாமல் இருக்கும் சொல்லுங்க. ஸோ அது ரொம்பவே ஃபேமஸான இடம் இது. ஒரு 3 minutes டிலேல 95 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிற தேவக்கோட்டை ரோடுன்ற ஸ்டாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 minute ஹால்ட் தான் இருக்கும். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. ட்ரெயினில் போகிறப்ப இங்கேருந்து உங்களுக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்போட டிஃப்ரென்ஸே ஒரு ஏற்ற இறக்கமாக தெரியும். நம்ம இது வரைக்கும் வந்ததுல சீனரிஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ இதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றத பாருங்க. இதுதான் நான் சொன்னேன் லேண்ட்ஸ்கேப் ஷிஃப்ட்னு. ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து அந்த சீனிக் பியூட்டியை வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. இது முன்னாடி வந்த வரைக்கும் இருந்ததை விட இந்த இடம் வந்து இதுக்கப்புறமா நம்ம டுவர்ட்ஸ் கடல் நோக்கி போகிறதுனால இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு பாலைவன ஃபீலும் கொடுக்கும். கடல் பக்கத்தில் எப்படி இருக்குமோ நிறைய பனமரமாக இருக்கும். அட் த சேம் டைம் சுற்றி கிரீனரியாகவும் இருக்குங்க. கைஸ் ஆக்சுவலி லேண்ட்ஸ்கேப் ஷிஃப்ட் மட்டும் இல்லை கைஸ், கிளைமேட்டே ஷிஃப்ட் ஆகுதுங்க. நீங்க அப்படியே பாருங்க, கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்க, அப்படியே தனித்தனியா பிரிச்சு வச்ச மாதிரி இருக்கா. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. நான் இப்போ மொபைல் வெளியே நீட்டி சின்னதா ஷார்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ எடுத்தேன். கையில சின்ன சின்ன ட்ரிசில் இப்போ கூட படுதுங்க. வெளிச்சம் நல்லா இருக்கு, ஆனா குட்டி குட்டி ட்ரிசில் வருதுங்க. ஸோ அதுதான் இந்த இடத்தோட அவ்வளோ பியூட்டி நான் சொல்றேன். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஷிஃப்டும் ஆயிடுச்சு, கிளைமேட்டும் ஷிஃப்ட் ஆயிடுச்சுங்க. காலையில ஒரு 10 மணி ஆக போகுது, பட் அவ்வளோ சில்லுன்னு ஃபீல் ஆகுது. சில்லுன்னு ஃபீல் ஆகும்போது அப்படியே நம்ம குட்டி பேசஞ்சர், கோ பேசஞ்சர் மிஸ்டர் நவநீதன், வெக்கப்படும் நவநீதன் எவ்வளவு தூரம் வெக்கப்படுறான் பாருங்க. நானும் அவர் வெக்கப்பட வைக்காம பேச வச்சிடலான்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. நீங்க கமெண்ட் வீடியோ பாக்குறவங்க
கமெண்ட்ல டே குட்டி தம்பி நெக்ஸ்ட் டைம் யாராவது பார்த்தாங்கன்னா பேசுங்கன்னு சொல்லுங்கப்பா. எவ்வளவு பல்லு பாருங்க, சந்தோஷத்துல மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு, ஆனா மூஞ்சி முடிக்கிறான். நீங்க எங்க பிரதர் போறீங்க? மானாமதுரை போறீங்க. ராமேஸ்வரம்லாம் அடிக்கடி போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. இப்ப அந்த புது பாம்பன் பீச் கட்டியிருக்காங்களா, போய் பாத்துட்டீங்களா? இனிமேல் தான் போகணுமா? இதுக்கு முன்னாடி போன அனுபவம்? கட்டினதுல போல. சூப்பர் சூப்பர். சீக்கிரம் சீக்கிரமா பாலம் கட்டிட்டாங்கல்ல, சீக்கிரமா ஒரு வாட்டி ட்ரெயின்ல போயிடுறீங்களா? சரிடா, சரிடா சொல்ற. சரி சொல்ல, அவ்வளவுதான். இது சொல்றதுக்கு என்ன வைக்கும் உனக்கு? ஸ்பீடு பாருங்க, 104 105 டச் பண்ணி ஓடிட்டு இருக்கு வண்டி. பட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து வெளியே கையோ தலையோ நீட்டினா கூட பெருசா தெரியல. பட் ஆனா நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்குங்க வண்டி. அடுத்ததான் நம்மளோட 10th ஸ்டாப்பான சிவகங்கை வந்துட்டோங்க. சிவகங்கை ஒன் ஆஃப் த மேஜர் ஸ்டேஷன்ஸ். அதாவது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸே சிவகங்கை இந்த இடம் தாங்க, அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நிறைய ராமேஸ்வரத்துக்கு ஆட்டோஸ் அப்புறம் கேப்ஸ் இதெல்லாமே நிறைய ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நிறைய லோக்கல் பீப்புள் சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில் ரூட்டை வந்து ஜாஸ்தியாக பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். டைம் கரெக்டா 9:30 ஆகுது. சிவகங்கை தாண்டி மானாமதுரை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. பட் ஆனா இந்த டிராவல் எவ்வளவு தூரம் இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு மெயின் ஸ்பாட்டான பாம்பன் பிரிட்ஜில் போய் ரீச் ஆகுறப்ப அந்த கடலை கடந்து போற ஒரு ஸ்பாட் நம்ம எத்தனை வாட்டி போயிருந்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் போற ஃப்ரெஷ் ஃபீலே கொடுத்துட்டு இருக்கோங்க. அதுவும் இல்லாம இப்ப புது பிரிட்ஜ் வேற கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதம், அதோட லாங் லாஸ்ட் ஆகுற லைஃப் டியூரேஷன், இது எல்லாத்த பத்தியுமே நான் உங்களுக்கு பாம்பனை கிராஸ் பண்றப்ப இல்ல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலா சொல்றேன். பட் அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, நான் நிறைய டைம் ட்ரெயின்ல போயிருக்கேன், அந்த பஸ்லயும் போயிருக்கேன், ஸோ அந்த ரோட் பிரிட்ஜ்லயும் போயிருக்கேன், ரயில்வே ட்ராக் பிரிட்ஜ்லயும் போயிருக்கேன். பட் ஆனா இப்ப இந்த புது ட்ராக் ரயில்வே ட்ராக் போட்டதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் ரன் ஒரு 3 வருஷத்துக்கிட்ட டிசம்பர் 2022ல லாஸ்டா சேது எக்ஸ்பிரஸ் போச்சுங்க. அதோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருக்குன்றதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 2022க்கு அப்புறம் 2025 ஏப்ரல் 6ஆம் தேதி கிட்டத்தட்ட 2.25 வருஷம் எந்த ஆபரேஷனுமே இல்லை. ஸோ புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்க இங்க பாருங்க, குட்டியா தண்ணி ஃப்ளோ கம்மியா தாங்க இருக்கு. இது என்ன நதின்னு தெரியல, அது வேணா நான் விசாரிச்சுட்டு கீழே போடுறேன். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு இப்போ நம்ம அதில் டிராவல் பண்ண போறோன்றது வந்து ஏற்கனவே இந்த பிரிட்ஜோட ஹைட் இவ்வளோதான் இருக்கும். புதுசாக கட்டிருக்க அதோட ஒரு படி மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் வியூல இருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக தாங்க இருக்கு. அண்ட் நிறைய பேர் ராமேஸ்வரம்ல ட்ரெயின்ல போகணும், பஸ்ல நிறைய டைம் போயிருந்தாலும் வேன்ல நிறைய பேர் தெரியும். ஃபேமிலி ட்ரிப் நிறைய ஒரு வேனை புக் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு எப்படி போவீங்க, எப்படி எதுக்கு போவாங்கன்னு அத்தனை வாட்டி போயிருந்தாலும் ட்ரெயின்ல போறதுக்கான ஒரு தனி சுகம் தாங்க. ஸோ அந்த ஃபீல் இப்போ நான் அனுபவிக்க போறேன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க பாக்குற எல்லாரும் திருச்சியில இருந்து போறீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வேற எங்கேருந்தா வரீங்க, டே டைம்ல நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா டைரக்டா சென்னையில இருந்து வர ட்ரெயின்ஸ் இருக்கு, கன்னியாகுமரியில இருந்து வர ட்ரெயின்ஸ் இருக்கு, மதுரையில இருந்து வர ட்ரெயின்ஸ் இருக்கு, எல்லா பக்கமும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ மறக்காம சீக்கிரமா இந்த புது பாலத்தை வந்து விசிட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ செம்ம ஈகரா இருக்கு, போயிட்டே இருக்கோங்க. இன்னும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கரெக்டான டைம் 9:38 ஆகுதுங்க. 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே மானாமதுரை ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இது வந்து சதர்ன் ரயில்வேல ஒன் ஆஃப் த ஹப்ஸ்னே சொல்லலாம். இங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹால் டைமும் கிடைக்கும். அதே சமயம் இது ஒரு ஜங்ஷன் டைப்னு சொல்லலாங்க. எப்படின்னா மதுரை ராமேஸ்வரம் லைன் இருக்குல்ல, இப்ப நம்ம வந்தது திருச்சி காரைக்குடி லைன், இங்க இருந்து மதுரை போற லைன் இருக்கு. ஸோ மானாமதுரை தான் பிரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா போவோம். நம்ம வந்து இங்க இருந்து போறப்போ ரைட்டு திரும்பிடுவோம் திருச்சிக்கு, இது நேரா போயிருங்க. ஸோ மானாமதுரை ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பாட்ஸ் ஃபார் மதுரை ரூட் தனியா பிரியும், திருச்சி தனியா பிரியுங்க. ஜங்ஷன் டைப்னு அதை தான் சொன்னேன். மேஜர் ஹப்னு இது தாங்க சொன்னேன். பாருங்க எவ்வளோ பேர் டீபோர்ட் ஆயிருக்காங்கன்னு. நிறைய பேர் இங்கே இறங்கியிருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு டிஃபனு, வடை, ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்குங்க. ஸோ பெரிய ஸ்டேஷன் தான்.
டைம் கரெக்டாக 10:07 ஆகுதுங்க. 4 மினிட்ஸ் டிலேல பரமக்குடி ரீச் ஆகிட்டோம். இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் பிகெஸ்ட் ஆர் செகண்ட் பெரிய டவுன்னு சொல்லலாம். இங்கே வந்து நிறைய ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஜாஸ்தியாக இந்த ட்ரெயின் ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வணிகம் பண்ணுறவங்க, நிறைய திங்ஸ் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து இங்கே கொண்டு வரவங்க, இல்லை இங்கேருந்து திருச்சி சைடு ஆர் காரைக்குடி சைடு மதுரை சைடு கொண்டு போகிறவங்களாம் ஜாஸ்தியாக இந்த ரயில்வே லைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மினிட் ஹால்ட் தாங்க. விசில் சவுண்டு கேட்டுச்சுங்களா, அப்படியே மூவ் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் போக வேண்டியதான். இங்கே பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பிங் கோச் ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதோ ட்ராக் மிஷினில் ஒர்க் செய்கிற ஸ்டாஃப்ஸுக்கு அது வந்து ஒரு கேம்பிங் கோச் மாதிரி. ஸோ பிளாசர் ஒன்று நிற்குது, இங்கே ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கு போலங்க. ஸோ அதனால இங்கே வந்து ஸ்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட வண்டி 1 மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறம் கிளம்பிடுச்சுங்க. பரமக்குடியில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. மேலே ஷெல்டர்லாம் போட்டுட்டு இருக்காங்க, நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமநாதபுரம் வந்துட்டோங்க. இதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ ராமேஸ்வரமே கூட இந்த டிஸ்ட்ரிக்ட் அடியில் தான் வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கும், அண்ட் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கு இங்கேருந்து உங்களுக்கு வெஹிக்கிள்ஸும் கிடைக்குங்க. டெம்போஸ், ஆட்டோஸ், கேப்ஸ் இதெல்லாமே நீங்கள் இங்கேருந்து புக் பண்ணி டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இதெல்லாம் நீங்கள் போகலாம். அண்ட் இங்கேருந்து கோஸ்டல் ஏரியா வைஸ் அந்த ஓரத்துலேயே நம்ம தூத்துக்குடி, திருச்செந்தூர் போகிறதுக்குமே நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ பஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெயின் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் மதுரை போய் தாங்க அப்படி போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து தூத்துக்குடிக்கோ திருச்செந்தூருக்கோ ட்ரெயின் வந்து வேற எந்த லைன்லேயும் ரூட்லையும் கிடையாது. நீங்கள் மானாமதுரை போய் விருதுநகர் போகிறதுக்கு வேணால் இன்னொரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குமே தவிர மதுரை திருச்சி போனதாங்க உங்களுக்கு பெரிய ஸ்டேஷன் மூலயமா சவுத் சைட் போக முடியும். ஸோ ராமநாதபுரம்ல ஆல்மோஸ்ட் எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஸோ எம்டி சீட்ஸ் தான் இருக்கு. இதுக்கப்புறமா எப்படி க்ரௌட் ஏறுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ராமநாதபுரத்துக்கு அப்புறமா உச்சிப்புலி ரீச் ஆயிருக்கோங்க. இங்கே 30 செகண்ட்ஸ் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிலிட்ரி பேஸ் ஸ்பாட்டுங்க. இந்த கோஸ்டல் கார்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஒரு பேஸ் பாயிண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ உச்சிப்புலினாலே உங்களுக்கு மிலிட்ரி பேஸ் கேம்ப். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் போன இடம் தான் இது. பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தாங்க இருக்கு. சின்ன ஸ்டேஷன் தான். டைம் இப்போ கரெக்டாக 11:08 ஆகுது. மண்டபம் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிஷர்மேன் பிளேஸுங்க. பாருங்க, சுற்றி உங்களுக்கு அந்த பக்கமும் கடல் தான், இந்த பக்கமும் கடல் தான் இருக்கு. ஸோ நடுவில் இருக்க அந்த ஒரு குட்டி பாதையில தான் நம்மளோட ட்ராக் இப்போ போக போகுது. அண்ட் செம்ம எக்ஸைட்டிங்கான ஸ்பாட் பாம்பன் பாலம் இந்த டைரக்ஷன்ல இருக்குங்க. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் அதிகம் தான். இது கிராஸ் ஆனோடனே வந்துருங்க. ஸோ இது சுற்றியுமே உங்களுக்கு அந்த சீ ப்ரீஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அங்கே மண்டபம் கேம்பை தாண்டும் போதே உங்களுக்கு அந்த கடலோட ப்ரீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். வெயில் அடிக்குது, பட் இருந்தாலும் அந்த ப்ரீஸும் சேர்த்து அடிக்கிறதுனால அந்த ஒரு வைபே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ பாம்பன் பாலத்து மேலே இந்த பேசஞ்சர் ட்ரெயினில் புது பிரிட்ஜில் கிராஸ் ஆக போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மண்டபம் ஸ்டேஷன்ல இருந்து வண்டி மெதுவாக போயிட்டு இருக்குங்க. ஸோ எவ்வளோ ஸ்பீடில் இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்கன்றதையும் பார்க்கணும். இதே ஸ்பீட் தான் போக போதா, இல்லை ப்ரீஸ் வந்து நார்மலாக தான் இருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக போறாங்களா இல்லையான்றதையும் பார்க்கணும். ஆப்போசிட்ல பாருங்க, கடலுங்க, அப்படியே கடல், இந்த பக்கமும் கடல். நம்ம பாம்பன் பாலத்து பக்கமா போறாங்க. ஸோ இந்த ரோட் பிரிட்ஜ் ஆரம்பிச்சிருச்சு, ரயில்வே ட்ராக்கும் வரப்போகுதுங்க. ரோட் பிரிட்ஜ் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க.
கீழெல்லாம் எல்லா படகும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அது இங்க இருந்து நல்லா தெரியுது. ஸோ நம்ம இந்தியாவோட இன்ஜினியரிங் மாஸ்டர் பீஸுங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் மேல ஓபன் பண்ண 2வது நாள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் நம்ம போக போறோங்க. நம்ம ட்ரெயினோட இன்ஜின் ஆல்மோஸ்ட் கிட்ட போயிருச்சு. நம்ம லாஸ்ட்ல இருக்கிறதுனால இன்னும் நம்ம இந்த பிரிட்ஜ் கிட்ட போலங்க. செம்ம விஷுவலுங்க, இதை அடிச்சுக்கவே முடியல, வார்த்தையால சொல்லவே முடியல. பழைய பாலம் இங்க இருக்கு பாருங்க குட்டியா. இப்ப நம்ம புது பாலத்துல போயிட்டு இருக்கோங்க. ரோட் பிரிட்ஜ் அங்க இருக்கு, பழைய பாலம். இப்ப நம்ம புது பாலத்துல போயிட்டு இருக்கோங்க. பாம்பன் ஸ்டேஷனுங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து கடலுக்கு மேலே இருக்குன்னே கூட சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ரயில்வே லைன்ல வந்தோம், இதுக்கப்புறம் கடலுக்கு மேலே மிதந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். இருக்க எல்லா க்ரௌடுமே ஆல்மோஸ்ட் இங்கே இறங்கிட்டாங்க. ராமேஸ்வரம்க்கு எத்தனை பேர் வராங்கன்னு லாஸ்ட்ல போய் இறங்குறப்ப தாங்க தெரியும். நல்ல க்ரௌடடான பிளேஸாக தான் இருக்கு பாருங்க பாம்பன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட பாம்பன் பாலத்தில் வந்துட்டோங்க. அந்த வீடியோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு குட்டி ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகலாங்க. 1914ல பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த பாலத்தை கட்டும்போது ட்ரெயின் ஸ்பீடு வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு. அரௌண்ட் 20 to 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ஆப்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. ஈவன் அதோட கம்மியாகவும் பண்ணியிருக்காங்க ஜாஸ்தியாக காத்தடிக்கும் போது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய வருஷம் வரணும், நல்ல மெயின்டைன்ட ஒரு பிரிட்ஜா இருக்கணும், ஒரு உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கட்டப்பட்ட ஒரு பாலம் தாங்க இது. 1914க்கு அப்புறமா 100 வருஷம் கடந்து இந்த பாலம் 2022 டிசம்பர்ல லாஸ்ட் ட்ரெயின் ரன் ஆச்சுங்க. மெயின்டெனன்ஸ் இஷ்யூ ஆச்சு, ரஸ்ட் ஆயிடுச்சு. கடல் தண்ணி உப்பு அரிப்புன்றதுனால எவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருந்தாலும் அதுக்கான ஒரு லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்து அழிஞ்சுக்கிட்டே வந்துச்சுங்க. ஸோ ஜாஸ்தியா புயல் அடிக்கும் போது காத்து அடிக்கும் போது ரிஸ்க் அதிகமா இருக்கும். ட்ரெயின்ல நம்ம எந்த சப்போர்ட் இல்லாம பிரிட்ஜ் மேல ஒரு ட்ரெயின் போகுது. ஸோ ஸ்பீடா போகும்போது என்ன வேணா விபரீதம் நடக்கலான்றதுக்காகவே புதுசா அதை வந்து கட்டணும் அப்படின்றதுக்காக ஹைட் ஏற்றி இதுக்கு முன்னாடி வந்து ஸ்கெர்சர் ஸ்பேன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமா தான் பிரிட்ஜ் ரெண்டையுமே இப்படி ஓபன் பண்ற மாதிரி, அதாவது இப்படி இருந்து பிரிட்ஜ் இப்படி ஓபன் ஆகும், இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, இப்படி ரெண்டு சைட்ல ரெண்டு ஓபன் ஆகும், நடுவுல வந்து கப்பல் போகுங்க. அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப கட்டப்பட்ட பாலம் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் சி பிரிட்ஜுங்க. அதாவது 22 மீட்டருக்கு நல்ல மேல நீங்க உயர்த்தலாம். இப்படி இருக்க பாலத்தை இந்த ரெண்டு கார்னர்ல இருக்கிறத மட்டும் அப்படியே ட்ராக்கோடு சேர்த்து மேல தூக்கிடலாம். அப்படி மேல தூக்கிட்டீங்கன்னா கீழே எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் சரி ஈஸியா பாசிட்டிவ் ஆகலாங்க. இதுக்கு முன்னாடி கூட சின்ன கப்பல்கள் மட்டும்தான் அந்த பழைய பிரிட்ஜில் ஓப்பன் ஆகிற மெத்தட் மூலமா போயிட்டு இருந்துச்சுங்க. பெரிய பெரிய கப்பல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே சுத்தில வர மாதிரி இருந்துச்சு. பட் இந்த டைம் 22 மீட்டருக்கு ஹைட் போகுன்றதுனால பெரிய கப்பல்கள் கூட இது வழியா பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குங்க. ஸோ இன்ஜினியரிங் மார்வல் தாங்க சொல்லணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு
இந்த பாலத்தை இந்த 2 வருஷம் 2.25 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. முந்தா நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு நம்ம PM நரேந்திர மோடி சார் தான் வந்து திறந்து வச்சாரு. ஸோ அன்னைக்கு என்னால வந்து கவர் பண்ண முடியலைங்க. பட் அன்னைக்கு வந்திருந்தா கூட அவ்வளவு க்ரௌட் இருந்திருக்கும், எல்லாரும் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா தனியா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நமக்கு லக்கிலி இந்த ஒரு விண்டோ சீட் கிடைச்சதுங்க. ஸோ இந்த விண்டோ சீட்ல யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சூப்பரா பிளாக் எடுக்க முடிஞ்சதுங்க. எந்திரிச்சு போய் நிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இதுல எத்தனை வாட்டி டிராவல் பண்ணியிருந்தாலும் மக்கள் எல்லாருமே இன்னொருக்க போய் அங்க நின்று போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ நமக்கு இந்த சீட் கிடைச்சதுனால எந்திரிச்சு போகணுன்ற அவசியமே இல்லைங்க. சூப்பரா இங்க இருந்து ஃபுல் பிளாகுமே, அதாவது ஃபுல் வியூமே கவர் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இந்த பிளாக்ல என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், ஒரு ஸ்டேஷன்ல என்னென்னலாம் இருக்கு, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஸ்டேஷன், கடைசி ஸ்டேஷனா ராமேஸ்வரம் தாங்க. ஸ்லாக் டைம் வந்து இன்னொரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எதுவும் நடுவில் நிக்க போதா இல்ல ராமேஸ்வரத்துல போய் நிப்பாட்ட போறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து திருச்சி இல்லைங்க, மதுரை கிளம்புற வண்டி இருக்கு. அது 11:40க்கு எடுக்கிறாங்க. இது அதுக்கு முன்னாடியே போகுதா இல்ல இடையில எங்க நிப்பாட்டி வச்சுட்டு அந்த வண்டி போனதுக்கு அப்புறம் போகுதான்னு எனக்கு ஷோரா தெரியல. ஸோ பார்க்கலாம். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணுங்க, என்னதான் டிராவல் ட்ரெயின்ல இப்படி பண்ணிட்டு வந்துட்டு புது பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணிட்டோம், பிளாக் எடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இந்த பிரிட்ஜை பாக்குறப்பெல்லாம் போட்டோல பார்த்தாலும் சரி, வீடியோல பார்த்தாலும் சரி, அந்த ரோட் பிரிட்ஜ்ல வந்தாலும் சரி, இல்ல பழைய ரயில்வே பிரிட்ஜ்ல ட்ரெயின்ல வரப்பையும் சரி, ரொம்ப வருஷமா வரப்ப எல்லா டைமுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குங்க. 90s கிட்ஸா இருக்க எல்லாருக்குமே அது ஓடலாம். பட் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்ல எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா இந்த பாலத்துல வரப்ப போறான், இயற்கை படத்துல ஷாம் அந்த ஹீரோனை தூக்கிட்டு வருவாரு, அந்த ட்ரெயின் என்ஜின்ல நின்றுட்டு அதை காப்பாத்தி தூக்கிட்டு வருவாங்க. சோ அந்த சீன்ஸ் எல்லாமே மைண்ட்ல ஓடுங்க. இந்த பாலத்துக்கு வரப்ப கூட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், ஒரு சைடு ஃபுல்லா எனக்கு அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. சே அதுல அவங்க சேர்ந்துருக்கலாமே, ஏன்டா இப்படி சேராம விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நியாயப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் சேர்ந்துருக்கணும். நம்ம இந்த அருண் விஜய் தான் வந்து சேரணும், கரெக்டு தான் அது. பட் எல்லாருமே ஷாம ஹீரோவை பார்த்துட்டோமே. ஸோ மைண்டுக்கு தெரியுது, பட் மனசுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அந்த படம், அந்த பிஜிஎம் அதெல்லாம் தாங்க ஓடிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா என்னோட ஷார்ட்ஸ்லயுமே அந்த பிஜிஎம் போட்டு தான் நான் வீடியோ போடவே போறேங்க. அப்படியே ஸ்பீடு நவுத்திட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல. 100க்கு மேல போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்பீடா போய் நிப்பாட்டிட்டு சீக்கிரமா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல பைலட்டு. ராமேஸ்வரம் இந்த லாஸ்ட் லேண்டுங்க. ஸோ சவுத் ஈஸ்ட் இந்தியாவில் லாஸ்ட் லேண்ட் ரயில்வே ட்ராக் இருக்கிற ஒரு இடம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. முன்னாடிலாம் 1-2 ட்ரெயின் தான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்க எக்கச்சக்க வண்டி நிற்குதுங்க. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சொன்ன டைம் விட ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டோங்க. 1 மணி நேரம் முன்னாடின்றது ரொம்ப பெரிய விஷயம். நடுவில் எந்த சிக்னலுமே போடல, எங்கேயுமே நிப்பாட்டி வைக்கல. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, திருச்சிக்கு அதாவது மதுரைக்கு இங்க இருந்து கிளம்புற இன்னொரு பேசஞ்சர் 11:40க்கு அந்த வண்டியுமே இன்னும் கிளம்பாம தாங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து வரவங்க டக்குன்னு அங்க இருந்து லைக் பாம்பன்ல இருந்து வேற ஏதாவது இடத்துல இருந்து மதுரை வண்டி பிடிக்கணும்னு வரவங்க இங்க வந்து நீங்க டைரக்டா ஏறிக்கலாங்க. பிளாட்ஃபார்ம்குள்ள மெதுவா வண்டி போயிட்டு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் நிக்குது, ராமேஸ்வரம் டு சென்னை எக்மோர். ஸோ எந்த ரேக் ஷேரிங் இல்லை, அது ஒண்ணு மட்டும்தான். அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸுமே வந்து பாதி பெண்டிங்ல தாங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-15 டேஸ்ல எல்லாமே முடிஞ்சிருங்க, பக்காவாயிருங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நம்ம ட்ரெயின் வந்திருக்குங்க. ஸோ 3ல தான் சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் நிக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 புது பிளாட்ஃபார்ம். அண்ட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வேற ஒரு ட்ரெயின் நிக்குதுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தாங்க நிக்குது மதுரை பேசஞ்சர். ஸோ இன்னொரு 5 மினிட்ஸ்ல ராமேஸ்வரம் டு மதுரை போகிற பேசஞ்சர் எடுத்துருவாங்க. இங்கே நடுவில் அந்த கம்பி இல்லைங்க, இருந்தாலும் டக்குன்னு ஏறி இருந்திருக்கலாம். பட் பரவாயில்ல, நம்ம இப்போ அங்கே ஏறி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்த கம்பார்ட்மெண்ட்டுங்க லக்கேஜ் வைக்கிறதுக்கு மட்டும் ஒன்று இருக்குது. பட் இங்கே யாருமே பெருசாக ஏறி உட்காரல, அது வரைக்கும் பாராட்டலாம். 110 வாட்ஸ் இருக்கிற டிசி சார்ஜிங் பாயிண்ட்.
ஸோ மொபைல் ஃபோன் மட்டும்தான் போட முடியும். லைட்டு ஃபேனு எப்பவும் போல் எல்லா பேசஞ்சர்லையும் எப்படி இருக்குமோ அதுதாங்க இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குங்க, பயோ டாய்லெட் சிஸ்டம், வாஷ் பேசின் நல்லா க்ளீனாக இருக்குது. அண்ட் ராமேஸ்வரமில் நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சூப்பரான ஜேர்னி, சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். ஸோ நம்மளோட ட்ரெயினை இவ்வளோ நேரம் புல் பண்ணிட்டு வந்த இந்த என்ஜின், அதாவது இந்த டீசல் என்ஜின் இப்போ எடுத்துட்டு போய் இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி மாட்டிடுவாங்க. இதுக்கு அந்த பக்கமா இன்னொரு என்ஜின் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இது அங்கேருந்து கொண்டு போய் அந்த லாஸ்ட்ல போய் ரிவர்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இதுக்கு ஃப்ரண்ட்ல மாட்டுவாங்க. ஒன்னா பிளாட்ஃபார்ம் வழியா தான் போய் ஆகணும். ஸோ இதாங்க நம்ம இப்போ புல் பண்ணிட்டு வந்த என்ஜின். டீசல் என்ஜின் தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. பட் ஆனால் எலக்ட்ரிஃபிகேஷன் பாக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கூடிய சீக்கிரத்துல டீசல் என்ஜின் இதுவும் நிப்பாட்டிடுவாங்க. ஆஹா, அங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சூப்பரா வச்சிருக்காங்கல்ல. மதுரையில இருந்து வந்த இன்ஜின் போலங்க. இப்ப வேற என்ஜின் ஆப்ரேட் பண்றாங்களா? இது இங்க இருக்குன்னா அப்ப மதுரை எந்த இன்ஜின் ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கும் தெரியலையே. எனிவேஸ், ராமேஸ்வரம்ல எல்லா பிளாட்ஃபார்மும் ட்ரெயின் நிற்கிறது பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஸோ ராமேஸ்வரம் வந்து சேர்ந்தாச்சுங்க. ராமேஸ்வரம்லேருந்து மதுரை போகிற பேசஞ்சர் சவுண்டு தான் இப்போ ஹார்ன் அடித்தது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த ஜேர்னி. அண்டு ஒரு இடத்துலையுமே ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன், ஒரு பிளேஸை பற்றின ஒரு சின்ன அம்சங்கள் என்னன்றதை சொல்லியிருப்பேன். ஒன்றொன்றுமே கடந்து எல்லாத்தையுமே கலெக்டிவாக யோசித்து சொல்லி உங்களுக்கு கன்வே பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் வந்து சேரும்போது அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு மீட்டர் கேஜ் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ப்ராட்கேஜ் கன்வர்ஷனுக்கு அப்புறமா தான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற ட்ரெயின்ஸ், அந்த பிரிட்ஜ் ஒர்க்ஸ், எவல்யூஷன், இது எல்லாமே வந்து நல்லா சூப்பராக எவால்வ் ஆகிருக்குன்னு தாங்க சொல்லணும். அண்ட் ராமேஸ்வரம்க்கு சும்மா இந்த ட்ரிப்காகவோ இல்லை பிரிட்ஜை கவர் பண்ணுறதுக்காகவும் இல்லைங்க, நிறைய டிவோட்டிஸ் வருவாங்க, டூரிஸ்ட் வருவாங்க, என்ன மாதிரி பேக் பேக்கர்ஸ் வருவாங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஸ்ரீலங்கா போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ராமேஸ்வரம் ஐலாண்ட்ஸ் நிறையா இருக்குது, இங்கேருந்து போட்டிங் இருக்குது, நிறைய ஒரு எக்ஸாட்டிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அண்டு நம்ம மதிப்பிற்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவரோட மெமோரியல் இங்கே இருக்குது. டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குங்க. ஸோ சூப்பராக நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. சம்மரை விட வின்டர்லேயோ இல்லை கொஞ்சம், அதாவது இந்த ஜூலைக்கு அப்புறமா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஏன்னா ப்ரீஸோடு சேர்த்து சில்லுன்னு காற்றடிக்கும், இல்லைனா வேர்த்து ஒழுகுங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ஜேர்னி சூப்பரான ஒரு எண்டுக்கு வந்துருச்சுங்க. திருச்சியிலேருந்து ஒரு 17 ஸ்டேஷன் தாண்டி ராமேஸ்வரம் வந்துவிட்டோம். இதுக்கப்புறமா டக்குன்னு மதுரை வண்டியை பிடிச்சலாம் நினச்சேன். பட் ஆனால் க்ராஸ் ஓவர் பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ ஏன் நம்ம வண்டி இங்கே இருக்குது, பின்னாடி நிற்கிறது சென்னை வண்டி, இந்த மாதிரி ஒரு க்ராஸ் ஓவர் இல்லை. அப்படியே காமிக்கணும்னா அதுவும் இந்த ட்ரெயினுக்கு அந்த பக்கம் நிற்கிதுங்க மதுரை வண்டி. ஸோ அது நம்ம வந்து நடுவில் எந்த ஒரு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் போக முடியாது. ஸோ இன்னொரு வாட்டி போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து எத்தனை மணிக்கு வண்டி கிளம்புதுன்னு பார்த்து அப்போ தாங்க போகணும். அது வரைக்கும் இங்கேயே சார்ஜ் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை ஏதாவது பக்கத்தில் சுற்றி பார்க்குற இடம் இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம் தாங்க இருக்கேன். ஸோ இந்த ஜேர்னி நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வ்ளாக் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக போட நிறைய சீக்கிரமானு சொல்ல முடியாது, நிறையானு சொல்ல முடியாது, அடிக்கடி வ்ளாக்ஸ் போடுற மாதிரி நான் பார்க்குறேங்க. சரிங்களா? என்னோடய சேனலுக்கு இவ்வளோ நாள் நம்பிக்கை கொடுத்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மேலும் மேலும் நம்மளோட சேனல் வளர்கிறதுக்கு நீங்கள் உதவணும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயுமே 10,000 ஃபாலோவர்ஸ் நேற்று நைட்டு வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இதோட இந்த vlog வீடியோ நான் நிப்பாட்டிக்கிறேங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒளியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.